உறவுகளுக்கு வணக்கம். கடந்த மே மாசம் 11ஆம் தேதி தமிழக அமைச்சரவை பொறுப்பேற்றாங்க. 17வது சட்டமன்றத்துக்கான புதிய அமைச்சரவை கடந்த ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி தமிழகத்துல பொறுப்பேற்றாங்க. இதுல என்ன விஷயம்னு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய அமைச்சரவை மற்றும் புதியவர்கள் பல மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அவர்கள் கிட்ட ஏதோ ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க தமிழக மக்கள். ஆனா இப்போ தமிழக வெற்றி கழக அரசு பண்ணிட்டு இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.0 தான் நடந்துட்டு இருக்கோ அப்படின்ற எண்ணும் வகையில சில சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல தமிழக அமைச்சரவை ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி சி ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது தமிழகத்தோட நிதி நிலைமை மிக மோசமா இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குன்னு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு பதவியேற்கும் போதுதான் தமிழக அரசோட நிதி நிலைமையை பத்தி யாரோ சொல்லியிருக்காங்க. பாவம். கடந்த 7 மாசமா எதிர்கட்சிகளா இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சியெல்லாம் தமிழக அரசு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, இதோட கடன் சுமை எல்லாம் மக்கள் மேலதான் சுமத்த போறாங்க அப்படின்னு சொன்னப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ 3 கோப்புல கையெழுத்து போடும் பொழுது சி ஜோசப் விஜய் அவர்கள் என்னோட நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த வெள்ளை அறிக்கை நான் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு நான் சிறப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனா மக்கள் இவர்கிட்ட இருந்து நலத்திட்டங்களை எதிர்பார்க்கல, மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க, அரசை மிக சிறப்பா நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தற்சமயம் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல, மாற்றம் இல்லை அப்படின்று மக்களே நினைக்கிற அளவுக்கு தற்போது அரசாங்கம் நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உதாரணமா சொல்லணும்னா, நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்துல 44 அரசு மதுபான கடைகள் ஒரே நேரத்துல கடையடைப்பு நடத்தி போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லஞ்சம். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள் அரசு மதுபான கடைகள் மற்றும் அதை சுத்தி இயங்குற பார்கள்ல லஞ்சம் கேட்டு மிரட்டினதா புகார் தெரிவிச்சு வெளிப்படையா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருக்காங்க. 2வது விஷயம், சென்னை மாநகராட்சியில புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற உடனே வெறும் 6 மணி நேரத்துல ஒரு டெண்டரை முடிச்சிருக்காங்க. அந்த டெண்டரை உடனே ரத்து பண்ணிட்டாங்க. ஊழல் ஆரம்பிச்சிருக்கு. இதே சி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டசபையில பேசும் பொழுது 13ஆம் தேதி எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் குதிரை பேர அரசியல்ல ஈடுபடுது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே ஒரு எம்எல்ஏவை அதன் கட்சியின் தலைவருக்கே தெரியாம தங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. அப்பவே குதிரை பேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் அளிச்சிருந்தார். இதுதான் உங்க நேர்மையான தூய்மையான அரசியலா அப்படின்னு மக்களே எண்ணுகிற வகையில இப்ப இருந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. திடீர்னு பதவி வந்த உடனே சில தவறுகள் செஞ்சிருக்காங்க, அதை நம்ம கடந்து போலாம் அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 வருஷமா ஒரே பாட்டை பாடிட்டு இருப்பாங்க பல்லவியோட. மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு பணம் கொடுக்கல. இப்பவும் அதே பாட்டை தான் பாடியிருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கடந்த 2 வருஷமா மத்திய அரசு கல்விக்கான நிதியை வழங்கவே இல்லை அப்படின்னு போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போறாரு. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைன்னு அப்படின்னு ஒரு கோட்பாடே இல்லை. ஏன்னா இதே தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை, பல மொழி கொள்கை எல்லாம் கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடத்தும் விஜய் வித்யாசரம் பள்ளியிலேயே மும்மொழி கொள்கை தான் அமுல்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இப்ப இருமொழி கொள்கை தானு
திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை நீங்க பின்பற்றீங்க, எங்களுக்கு அது புரியல. அந்த விஷயத்த நம்ம பொறுமையா பேசுவோம். மத்திய அரசு சம்ரி சிக்ஷா அப்படின்ற திட்டத்தின் கீழே பிஎம்ஸ்ரீ பள்ளிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளி, இல்ல ஒரு வருவாய் மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளியை நடத்துறதா தமிழக அரசுக்கு 150 பள்ளிகளை உண்டு உறைவிட பள்ளியை நாங்களே நடத்திக்கிறோம், அதற்கான இடங்களையும் அதற்கான சில ஏற்பாடுகளை மட்டும் செஞ்சு தருமாறு தமிழக அரசுக்கு முன் வச்சாங்க. ஆனா தமிழக அரசு இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஒரு நாளும் நாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். ஏன் தெரியுமா? பிஎம்ஸ்ரீ பள்ளியை உள்ள கொண்டு வந்துட்டா அரசு ஏழை பள்ளி மாணவர்கள் அத்தனை பேரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க, படிச்சிருவாங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. அப்போ நாம போஸ்டர் ஓட்டுறதுக்கோ நம்ம கட்சிக்கோ பிரச்சாரத்துக்கோ யாரு வருவா? நமது பிள்ளைகள் அதெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சது. அதையே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்துட்டு இருக்கு. அரசு ஏழை பள்ளி மாணவர்கள் அதே உண்டு உறைவிட பள்ளியில மத்திய அரசு நடத்துற பள்ளியில படிக்கிறதுல இந்த அரசுகளுக்கோ இல்ல இந்த கட்சிகளுக்கோ என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. ஏழை மாணவர்கள் சிறப்பா ஆங்கிலமோ இந்தியோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ படிச்சிடக்கூடாது. படிச்சுட்டா அவன் வாழ்க்கையில மேல வந்துருவான். சராசரியா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பமும் கல்விக்காக மட்டுமே அவங்க சம்பாதிக்கிற தொகையில 80% செலவு பண்றாங்க. தான் இப்படி ஆயிட்டோம், தம் பிள்ளைகளாவது எப்படியாவது ஒரு நிலைமைக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாளும் இந்த அரசுகள் அதை அனுமதிக்காது. கடந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 238 பள்ளிகளை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூடனாங்க. அதுல ஒரு 150 பள்ளிகளை ஏன் நீங்க மத்திய அரசு கிட்ட ஒப்படைக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தலையில கொட்டி கூட இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அதே கொள்கையை கொண்டாடுறதுல என்ன ஒரு வியப்பு? அப்போ இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.0 ஆட்சி தானே. ஒவ்வொரு வருடமும் பள்ளி கல்வித்துறையில அதன் கீழே படிக்கிற எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஐஐடி மற்றும் என்ஐடி இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு ஆய்வு படிப்பு இதுல படிக்கிற அத்தனை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மத்திய அரசு கீழே இயங்குற கல்வி உதவித்தொகையை ஒவ்வொரு வருடமும் நேரடியா அவங்க வங்கி கணக்குல வர வச்சிட்டு இருக்காங்க. ப சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நேரடியா உதவித்தொகையை வழங்கவே முடியாதுன்னு சொன்ன ப சிதம்பரம், ஆனா இன்னைக்கு மத்திய அரசு ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளோட வங்கி கணக்குல மத்திய அரசுக்கான ஸ்காலர்ஷிப் வரவு வச்சிட்டு இருக்காங்க. மிக சிறப்பா நடந்துட்டு ஒரு திட்டத்துக்காக தான் இந்த தொகையை நாங்க ஒதுக்கி அமுல்படுத்திட்டு இருக்கோம்னு மத்திய அரசு சொல்லியும் நாங்க அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னா அந்த திட்டத்துக்கான தொகையை மட்டும் நீங்க எப்படி கேட்குறீங்க? இது புரியல. தமிழக மக்கள் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது மாற்றத்திற்கான அரசியல் இல்லை. இங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவன் எதை வேணாலும் படிக்கலாம், ஏழை எதையுமே படிக்க கூடாது. கடைசி வரைக்கும் என்னோட கட்சிக்கும் எங்களோட கட் அவுட் வைக்கிறதுக்கும் எங்களோட போஸ்டர் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்க தமிழர்கள் அப்படின்னு ஒரு கொள்கைய நடைமுறைய சர்வசாதாரணமா பின்பற்றிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு மாற்றமும் இல்லை, இது மாற்றமே இல்லை. மக்கள் உங்க கருத்தை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, உங்க கருத்தை கண்டிப்பா தெரிவிங்க. நன்றி.